அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜி ஹாப்பி டாக்ஸ். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வெளியான படம் தாங்க மஞ்சுமல் பாய்ஸ். ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 200 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுங்க. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம். அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துல கண்மணி அப்படிங்கிற என்னோட பாட்டை நீங்க என்கிட்ட ரைட்ஸ் வாங்காம அனுமதி வாங்காம யூஸ் பண்ணிருக்கீங்க, இதற்கு நீங்க உரிய விளக்கம் தந்தே ஆகணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டாரு. அந்த கேஸ் இன்னமும் போயிட்டே இருக்குங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச 96 மூவிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு, காப்பிரைட்ஸ் அடிச்சிருந்தாரு. ஏன்னா அந்த படத்துல என்னோட பாட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட அனுமதி வாங்கவில்லைன்னு சொல்லி கேஸ் போட்டாரு. அதுவும் கோர்ட்ல போச்சு. அதற்கு பிறகுதான் 96 டீம் அந்த காப்பிரைட்ஸுக்கான உரிமத்தை வாங்கினாங்க. இளையராஜா அவர்களுக்கு ஒரு தொகையும் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற கூலி படம், அதற்கான டீசர் முன்கூட்டியே வெளியே வந்தது. அந்த டீசரில் இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட அனுமதி வாங்கவே இல்லை, என்னோட பாட்டை ஏன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சன் பிக்சர் மேலே கேஸ் போட்டாருங்க இளையராஜா. அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, என்னோட பாட்டை படத்தில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சிங்கர் என்னோட பாட்டை பாட போகிறீங்க அப்படின்னா என்கிட்ட அனுமதி வாங்குங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டு மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க இளையராஜா மீது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு, யூஸ் பண்ணிட்டு போனால் என்னப்பா, தேவையில்லாமல் பண்ணுறாருப்பா இளையராஜா அப்படின்னு சில பேர் அவர் மேலே கோபமாக இருக்காங்க. சில மக்கள் அவருக்கு ரொம்ப ஃபேவராகவும் பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி. நிறைய மக்கள் எதிராகவும் சில மக்கள் ஆதரவும் பேசுகிறாங்களே, அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, இளையராஜா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா இசைஞானி இளையராஜா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை கலைஞருங்க. உண்மையாகவே சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் நைட்டு நிம்மதியாக தூங்குவதற்கு காரணமே அவர் தான், உண்மையாகவேங்க. ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, யார்கிட்டையுமே ரிலாக்ஸ் இல்லை. அவர் பாட்டை கேட்ட பிறகு தான் ஒரு ரிலாக்ஸ் ஏற்படுது, மன அழுத்தம் குறையுது, மனதில் உள்ள பாரம் குறையுது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, அதனால நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. உண்மையா இல்லையா? 100% உண்மை. இன்னைக்கு பல பேர் நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணமே இளையராஜா தான், சந்தேகமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை கலைஞருங்க இளையராஜா. இசைஞானின்னு சொன்னால் அது இளையராஜா தான், சந்தேகமே கிடையாது. இப்போ கூட கிராமத்து பக்கம் போனீங்க அப்படின்னா இளையராஜா பாட்டு தாங்க ஓடும், எனி டைம் இளையராஜா பாட்டு தான் ஓடும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் சரிங்க, அந்த பஸ்ஸில் இளையராஜா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். குறிப்பாக நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் பஸ்ஸில் பாட்டை போட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பார். வேறு எந்த இசையமைப்பாளர் பாட்டும் அங்கே ஓடாது, முழுக்க முழுக்க இளையராஜா பாட்டு தான் ஓடும். நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் ஒரு பஸ்ஸில். நைட்டு 10 மணிக்கு போட்டாருங்க பாட்டை, இளையராஜா பாட்டை. விடிய காலைல வரையும் ஓடிக்கிட்டே இருக்கு, தூங்கவே இல்லை. செம்ம ஹாப்பியாக செம்ம ஜாலியாக இருக்கார் ஒரு சூப்பராக டிரைவர். அந்த பாட்டை கேட்ட உடனே தான்ப்பா எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இளையராஜா சாங்கில் ஒரு பவர் இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் இளையராஜா. அவர் என்னதான் ஒரு மிகப்பெரிய இசை கலைஞராக இருந்தாலும் கூட நிறைய மக்கள் அவர் மேலே கோவத்தில் இருக்காங்க, அவரை பிடிக்கவும் மாட்டுதுங்க. அவர் பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குது, பட் அவரை நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. நிறைய பேர்னு வேண்டாம், சில பேர்னு வச்சுப்போம், சில பேருக்கு பிடிக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணத்தில் ஃபஸ்ட்டு உள்ள காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிபி இருக்கார்லங்க, மறைந்த பாடகர். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாடகர், சூப்பரான ஒரு பாடகருங்க. அவரை தெரியாத ஆளே கிடையாது. அவர் ஒரு காலத்தில் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி பாட்டு பாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபேமஸாக பாடிட்டு இருக்காரு, சூப்பராக பாடிட்டு இருக்காரு. எல்லா ஊர்லேயுமே, எல்லா நாட்டிலையுமே, சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், அமெரிக்காவில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் அதிகமாக வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு மியூசிக் கான்செப்டை நடத்தி பாட்டு பாடிட்டு இருக்காரு. மெயினாக அந்த மியூசிக் கான்செப்டை நடத்துறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் தான் நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்பரேட் இருக்குது, அதுதான் அந்த கார்பரேட் தான் மியூசிக் கான்செப்டை நடத்துது, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பட் மெயின் ஹீரோ யாருன்னு கேட்டால் எஸ்பிபி தான். எஸ்பிபி நம்ம ஊருக்கு பாட்டு பாட வராருன்னு தெரிஞ்ச உடனே லட்சக்கணக்கான மக்கள் அந்த இசை நிகழ்ச்சியில் கூடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தார் எஸ்பிபி. லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, லட்சக்கணக்கான டிக்கெட் சேல்ஸ் ஆகிடுச்சு, கோடிக்கணக்கான பணம் உள்ளே வந்துச்சு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது.
அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிபி அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடின பாட்டு தாங்க பாடியிருக்காரு. வேற எந்த பாட்டுமே பாடலை. ஒரு பக்கம் இளையராஜா இசை, இன்னொரு பக்கம் எஸ்பிபியோட வாய்ஸ். இதை கேட்க தான் மக்கள் அங்கே அதிகமாக கூடுறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இளையராஜா எஸ்பிபிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. எப்படி என்னோட அனுமதி இல்லாமல், என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல், என்னுடைய ராயல்ட்டி இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் மியூசிக் கான்செப்டில் என்னோட பாட்டை பாடலாம், இனிமேல் அவர் என்னோட பாட்டை பாடவே கூடாதுன்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாருங்க. அந்த கேஸில் இளையராஜா ஜெயிக்கிறாரு. அதற்கு பிறகு கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பிபி அவர்கள் எந்த ஒரு மியூசிக் கான்செப்ட்லேயும், ஏன் ஒரு கிராமத்தில் ஒரு மியூசிக் கான்செப்ட் நடந்தால் கூட அங்கே எஸ்பிபி பாடினா கூட இளையராஜா பாட்டை பாடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு விடுறாங்க. அதற்கு பிறகு எஸ்பிபி அவர்கள் இளையராஜா பாட்டை எந்த ஸ்டேஜ்லையும் பாடவே இல்லை, பாட முடியலை. ஏன்னா அதுக்கான ரைட்ஸை ஃபுல்லாக இளையராஜா அவர்கள் வாங்கிட்டார். உடனே ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க எஸ்பிபி. ராஜாவோட பாட்டை பாடி தான் ரொம்ப ஃபேமஸான, மக்கள் எல்லாமே அதான் ரசிக்கிறாங்க, அதனால் நான் மக்களை மகிழ வச்சேன், இன்றைக்கி அது முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இதை கேட்டுட்டு மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏங்க எஸ்பிபி எவ்வளோ நல்ல மனிதர், அவருக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு துன்பத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி இளையராஜா அவர்களை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே ஒரு விஷயம் சொன்னாங்க நிறைய மக்கள், அது செய்தியாக வெளில வந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையாகவே இது நடந்ததுங்க. சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடியே இளையராஜாவை எஸ்பிபிக்கு தெரியும், எஸ்பிபியை இளையராஜாவுக்கு தெரியும். எஸ்பிபி, இளையராஜா, கங்கை அமரன் இவங்க எல்லாமே ஒரே கேங்கு, ஒரே கூட்டணி, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பல வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரே கச்சேரியில் பல பாடல்கள் பாடுவாங்க. சினிமாவுக்குள்ளே வருவதற்கு முன்னாடி உங்களோட பொழப்பு வந்து கச்சேரியில் பாடுறது தான், கச்சேரியில் இசையமைக்கிறது தான். நிறைய கல்யாணத்தில் போய் பாடுவாங்க, திருவிழாவில் போய் பாடுவாங்க, கோயில் திருவிழாவில் போய் பாடுவாங்க, ஃபங்க்ஷனில் பாடுவாங்க. வெறும் கல்யாண கச்சேரியில் பாடுறவங்க தான் அவங்க முழுக்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க, பல வருஷம் ஊர் சுற்றினவங்க, ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, ஒன்றா ஒரே ரூமில் தங்குனாங்க. கங்கை அமரன், இளையராஜா, எஸ்பிபி அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தவங்க. ஒரு முறை வந்து கல்யாண கச்சேரி வந்து வெளியூரில் நடக்குது. அப்போதைக்கு இளையராஜா அவர்கள்ட்ட காசு இல்லை ட்ரெயினில் போகிறதுக்கு. எல்லாரும் ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இளையராஜா அவர்கள்ட்ட காசு இல்லை ட்ரெயினில் போகிறவ. அப்போதைக்கு எஸ்பிபி அவர்கள் தான் இளையராஜாவுக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. ஒரு முறை எஸ்பிபிகிட்ட காசு இல்லை, பஸ்ஸில் போவேன். அப்போதைக்கு இளையராஜா அவர்கள் தான் எஸ்பிபிக்கு காசு போடுறாரு. இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க எஸ்பிபி இளையராஜாவும். ஆனால் ஃப்யூச்சரில் இளையராஜா அவர்கள் தன்னுடைய நண்பரையே பாட்டு பாட விடலை, தன் இசையில் பாடின நண்பனையே பாட்டு பாட விடலை அப்படி சொல்லி ரொம்ப வன்மையாக கண்டிச்சாங்க இளையராஜாவை. அவர் வெளிப்படையாக என்ன சொன்னாருன்னா, மீண்டும் அதே பதில் தான், சட்ட ரீதியாக வந்து என்கிட்ட உரிமை வாங்கணும், ராயல்ட்டி வாங்கணும், என்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், இல்லை அப்படின்னா நான் கேஸ் போடுவேன். என்னோட பாடலை பாடி நீங்கள் அதிகமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, அதற்கான ஆதாயம் எனக்கு வேணும்ல அப்படின்னு வந்து அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு பல மக்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, இப்போ கூட பாருங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்காரு, கூலி படத்து மேலே கேஸ் போட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி பல மக்கள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இளையராஜா அவர்களுக்கு வயசாகிடுச்சு, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, 1000 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, சொத்து ஒரு கோடிக்கணக்கான அளவில் சொத்து இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்த இடத்துலேருந்தே அவருக்கு காசு வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா 1000 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, அந்த பாடல்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் டெய்லியும் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதற்கான காசு எல்லாமே அவருக்கு போயிட்டு தான் இருக்குது, தலைமுறையாக வரப்போகுது. அவர் இன்னும் 10 தலைமுறைக்கு கூட அந்த காசு யாருக்கு போகணும் முடிவு பண்ணி கூட இப்போ கூட எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு போக வைக்கலாம். இப்போ கூட மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு எல்லாமே இன்டர்நெட்டில் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த காசு எல்லாமே மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. அதேமாதிரி இளையராஜா அவர்களுக்கும் போயிட்டு இருக்க போது. ஆல்ரெடி பல வழியில் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இன்னமும் ஏன் ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படத்து மேலே கேஸ் போடுறாரு. ஏதாவது ஒரு சிங்கர் வந்து தன்னோட பாட்டை பண்ணிட்டு அவங்க மேலே கேஸ் போடுறாரு. இது எல்லாமே தேவையில்லாத வேலைங்க. தன்னுடைய பாட்டை வந்து படத்தில் யூஸ் பண்ணால் என்ன தப்பு, இளையராஜாவில் அவங்க நல்லா இருந்து போட்டுமே, தப்பே கிடையாது அப்படின்னு நிறைய மக்கள் இளையராஜாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. சில மக்கள் இளையராஜாவுக்கு ஆதரவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மஞ்சுமல் பாய்ஸ் வந்து 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குங்க. குறிப்பாக அந்த பாட்டு வந்தனால தான் செம்ம ட்ரெண்டாக இருக்குது. தமிழக மக்கள் அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே தேட்டருக்கு போனாங்க. கண்மணி அப்படிங்கிற பாட்டை இன்னமும் ட்ரெண்டாக இருக்குது. 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க இந்த பாடல் மூலமாக. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்தா என்ன தப்பு? இவரால் தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இவரால் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க.
இன்னமும் சொல்ல போனா, இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனா, கூலி படத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய சம்பளம் 180 கோடி ரூபாய். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா 90 கோடி ரூபாய். இவங்களுக்கெல்லாம் சம்பளம் நிறைய அள்ளி கொடுத்துருக்கீங்க. ஆனா டீசர்ல இளையராஜா அவர்களோட பாட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க. அதற்கு நீங்க ஒரு ரூபா கூட தரல. இவங்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகம். அவரோட பாட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு காசு கொடுக்க வேண்டியதானே சன் பிக்சர்ஸ். அவருடைய பாட்டை யூஸ் பண்ணி நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. பட் வந்து அவர் ஒரு சின்ன ஆதாயம் அதுலேருந்து கேட்டா, ஏன் என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பாட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவரை நீங்கள் கெட்டவர், அவர் மோசமானவர்னு சொல்லுவீங்க. அப்படின்னு சில பேர் அவருக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே ஃபேவராக பேசுகிறவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா, இல்லை அவருக்கு எதிராக பேசுகிறவங்க கரெக்டாக பேசுகிறாங்களா, எது சரி எது தப்புன்னு வந்து புரிஞ்சிக்கவே முடியலங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் வந்து சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2012 வந்து காப்பிரைட் சட்டம் வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே 1992 இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் புதுமைப்படுத்துகிறாங்க. 2012 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு படத்தில் இசையமைப்பாளர் வந்து காசை வாங்கிட்டு தான் மியூசிக் போடுறாரு. அந்த மியூசிக் அந்த இசை வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அந்த இசையமைப்பாளருக்கும் சொந்தம்னு சட்டம் சொல்லுது. உண்மையவே அதான் சொல்லுது. காசு கொடுத்துட்டா சொந்தமாயிடுமா? அது அவருடைய அறிவு சொத்து. தன்னுடைய அறிவிலிருந்து அது இசை பிறக்குது. பிஜிஎம் வேணால் காப்பி அடிச்சுக்கலாம். பிஜிஎம் வந்து ப்ரொடியூசரோடது. பட் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து இசையமைப்பாளருக்கு சொந்தம். அந்த சாங்கை வந்து திருப்பி வேறொரு படத்தில் யூஸ் பண்ணாலோ, அல்லது ஒரு பெரிய சிங்கர் ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட் பாடினாலோ, அதற்கான ரைட்ஸை வந்து அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட வாங்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதனால தான் இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா கேஸ் போடுறாரு. இல்லை அப்படின்னா இந்த பாட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு சொல்லி அவர் போயிருப்பார். அது ப்ரொடியூசர் கையில் இருக்குன்னு. இப்போ மஞ்சுவால் பாய்ஸ் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க எங்களுக்கு என்ன அறிவு கிடையாதாங்க, இது வந்து இந்த படம் தமிழ்லேயும் ஓட போகுது, மலையாளத்துலேயும் ஓட போகுது, கிட்டத்தட்ட 2000 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளோ அறிவு இருக்கிற எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான பாட்டை எங்கள் படத்தில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்காதா? நாங்கள் வந்து குணா படத்தோட தயாரிப்பு நிறுவனத்திடம் காப்பிரைட்ஸ் வாங்கிட்டோம். அந்த தயாரிப்பாளர்கிட்ட காசு கொடுத்தா நாங்கள் காப்பிரைட்ஸ் வாங்கி தான் இந்த கண்மணி பாட்டை படத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இளையராஜா எங்கள் மேலே கேஸ் போடக்கூடாது, கேஸ் போடவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இளையராஜா அதுக்கு ஒத்துக்கல. ப்ரொடியூசருக்கும் 50% பங்கு இருக்குது, உண்மைதான். பட் என்கிட்டயும் ஒரு 50% பங்கு இருக்குது. நீங்கள் என்கிட்டையும் கேட்கணும். என்னோட பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ரைட்ஸ் வந்து என்கிட்ட வாங்கணும்னு இவர் சொல்கிறாருங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் போட்டிருக்காரு. பட் ஆனால் அது வந்து வெளியில் பெருசாக போகலை. என்னுடைய பாட்டை வந்து எந்த படத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய பாட்டை ரீமிக்ஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டார். கோர்ட்டில் போய் ஜெயிச்சார். பட் ஆனால் பெருசாக விஷயங்கள் தெரியல. பட் இளையராஜா ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுது. இப்போ இதே பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா இருக்கார், அனிருத் இருக்கார், இமான் இருக்கார், தேவா இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, எல்லா இசையமைப்பாளரும் இருக்காங்க. இந்த இசையமைப்பாளர்கள் எல்லாமே முன்னாடி வரலையே, என்னோட பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி யார் மேலேயும் கேஸ் போடலையே அப்படின்னா அவங்க முன்னாடி வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இசையமைப்பாளருக்கு என்று ஒரு சங்கம் இருக்குங்க, ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஒரு சங்கம் இருக்குது. அதில் எல்லாருமே ஒரு உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளரோட பாட்டை வந்து வேறொரு படத்தில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அல்லது திருட்டினாலோ அல்லது காப்பி அடித்தாலோ அந்த சங்கம் வந்து அவங்களுக்காக போராடும். அதுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி கொடுக்கும். இந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டை நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்க, இதுக்கு நீங்கள் ரைட்ஸ் வாங்கி ஆகணும், அதனால ஒரு தொகையை கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கி இந்த இசையமைப்பாளர்கிட்ட கொடுக்கும். ஸோ நிறைய இசையமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் இருக்கிறனால வெளில தெரியுது கிடையாது, சங்கமாக வந்து வாங்கி தரதுனால தெரிய கிடையாது. பட் இளையராஜா அந்த சங்கத்துலேருந்து வெளில விட்டார், தனியாளாக இருக்கார், தனி மரமாக நிற்கிறாரு. அந்த சங்கத்தில் நிறையா கரப்டர் நடக்குது, ரொம்ப தப்பான விஷயங்கள் நடக்குது, எல்லாமே சொல்லி வெளில விட்டார். அதனால் இளையராஜா அவர்கள் தனியாளாக நிற்கிறதுனால தன்னோட பாட்டை வேற யாராவது யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட ரைட்ஸ் வாங்கலன்னு சொல்லி முன்ன வந்து கேஸ் போடுறாரு. அதனால் நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ இதான் வந்து நடக்குது. பட்டு இவர் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து இளையராஜாவை கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்பார் வைரமுத்துக்கிட்ட, இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வைரமுத்து அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில சமயம் இசையை விட மொழி பெரியதாக இருக்கும், சில சமயம் மொழியை விட இசை பெரியதாக இருக்கும், இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் பாடல் என்ற உருவாகும்,
இல்லை என்றால் இசை என்பது வெறும் காத்து. ஆக மொத்தம் இரண்டுமே ஒன்றுதான். இதை அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லுவாரு. மறைமுகமா இசைஞானி இளையராஜாவை தான் அஞ்ஞானின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. இதனால வந்து கங்கை அமரனும் வந்து டென்ஷன் ஆகி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. வைரமுத்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பாரு. பட் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, இளையராஜாவும் வைரமுத்துவும் எதிரிகளாக இருக்காங்க, ரொம்ப பகைவர்களாக இருக்காங்க. அது ஏன்னு நம்ம பார்க்க வேண்டாம். ரொம்ப ஒரு எதிரிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பசங்க இருக்காங்களே, இளையராஜாவோட பையன் யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், வைரமுத்தோட பையன் மதன் காக்கியா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க. ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க. நம்ம அப்பாக்கள் சண்டை போட்டால் என்ன, அதற்காக வந்து நம்ம பேசாமல் இருக்கணுமா அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. எங்கே போனாலும் மதன் கார்கி யுவன் சங்கர் ராஜாவும் வெளில போவாங்க, வெளில டூர் போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நிறைய மதன் கார்கி பாட்டு எழுதிட்டு இருக்காரு. வெங்கட் பிரபுவும் மதன் கார்கியும் ரொம்ப க்ளோஸு. வைரமுத்தோட 2வது பையன் கபிலனும் வெங்கட் பிரபுவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம அப்பா வந்து நம்மளுடைய அப்பாக்கள் எதிரிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏன் எதிரியாக இருக்கணும்? இப்போ நம்மளோட லைஃப்பில் கூட நிறைய பார்த்துருப்போம். டேய் நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் அப்பா எதிரிடா, அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேனா அப்படின்னு சில பேர் சொல்லியெல்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. ஸோ நம்மளுடைய அப்பாக்கள் வந்து சில பேர் எதிரியாக இருக்கனால அவங்களுடைய பசங்க நமக்கு எதிரி கிடையாது. ஸோ அவங்களோட நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.